சூர்யா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சூர்யா 44 ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க. இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்த வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க்லாம் மூவி டீம் இருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்த வந்து டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு பேரா பார்த்தீங்கன்னா, பூஜா ஆக்டே ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க கூட பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இருந்து ஒரு சின்ன ரூமர் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துக்கு வந்து கல்ட்ன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூமர் இப்போ போயிட்டுருக்கு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்த வந்து லவ் பிளஸ் ஆக்ஷன் கேங்ஸ்டர் ஃபிலிமா தான் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி, அதே மாரி டீசரும் சரி, வேற மாரி ஹைப் தான் இந்த படத்து மேல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து வேற ஒரு லெவலுக்கு இந்த படத்த கொண்டு போய் நிக்கும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன கங்குவா பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவுக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ மூவியா தான் அமைஞ்சது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா 44, 45 அவருக்கு ஒரு பெரிய சேஞ்சா இருக்குமோன்னு நெனைக்கிறேன். நீங்க இதுல எந்த படத்துக்காக வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க.